Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம சேமியா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் இதே மாதிரி நெய் இருக்கிற பேனில் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா சூடாக இருக்கிற சுடு தண்ணீர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் சேமியா அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேமியா நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் சேமியா தண்ணியெலாம் அளந்தீங்களோ அதே கப்லேயே சுகரும் அளந்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கலர் பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி கேசரி இன்னும் கூட நல்லா கெட்டியாகணும். இது கூடவே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சேமியா கேசரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஈஸியான சேமியா கேசரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.